சாந்தி 4/6/2017 அவ்யக்த முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா மெயினாக தாசர் மற்றும் அதிகாரி ஆத்மாக்களுடைய லட்சணம் அடையாளம் அதை பற்றி சொல்லி, தாசன் அது வேலைக்காரங்க, அடிமைகள், அதிகாரினா எஜமானன். ஸோ பாபா குழந்தைங்க பண்ணுற முயற்சியின் அடிப்படையில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறார். சில குழந்தைங்க தாசன் வேலைக்காரனாக போகக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் ஸ்ரீ நாராயணன் ஆகக்கூடிய எஜமானன் ஆகக்கூடிய குணாதிசயங்கள் கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவும் ஆக போகிறீங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அடையாளம் சொல்லிவிட்டு, ஒருவேளை தாசனுடைய லிஸ்ட்டில் உங்களுடைய அடையாளங்கள் தாசன் மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. இன்றைக்கி பாபா ராஜ ரிஷிகளை பார்க்குறாராம். ராஜ ரிஷிகளுடைய சபை. ராஜான்னா அதிகாரி, ரிஷினா எல்லாத்தையும் தியாகம் செஞ்சவர். தியாகம் செய்யாமல் அதிகாரி ஆகிறதுன்றது நடக்கவே முடியாது. ஏன்னா இங்கே சுயராஜ்ய அதிகாரியிலே இந்த கர்மேந்திரியங்களை நீங்கள் அதிகாரம் பண்ணணும்னா கர்மேந்திரியங்கள்னால வர்ற அந்த கவர்ச்சிகளை நீங்கள் தியாகம் பண்ணணும். கர்மேந்திரியங்களை எதெல்லாம் கவர்ந்து இருக்குதோ அத்தனையும் நீங்கள் தியாகம் பண்ணணும். ஸோ ரெண்டுமே சமநிலையில் இருக்கணும். அதிகாரத்தன்மையும் தியாகித்தன்மையும், மகான் தியாகித்தன்மையும், அதுவும் பிரத்யட்சமாக தெரியணும். அதாவது கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாமல் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எந்த நேரம் யார் உங்களை பார்த்தாலும் அது பிரத்யட்சமாக தெரியணும். அதே மாதிரி தியாக சொரூபமாக இருக்கிறதும் தெரியணும். எதுக்கும் ஆசைப்படாமல் எதாக இருந்தாலும் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குற வள்ளல் தன்மை. பாபா சொல்கிறாரு, தியாகத்துடைய முதல் அடியே தேக உணர்வின் தியாகம் தான். அது நாம் போன ஞாயிற்றுக்கிழமை முரளியிலே அதை தான் சொல்லியிருந்தார் இல்லையா, தலைப்பே அதுதான். அப்போ தேக உணர்வை தியாகம் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னது? எல்லா உறவுகளையும் தியாகம் பண்ணுறது தான் இல்லையா. தேகமே இல்லைன்னும் போது அப்புறம் உறவு எதுக்கு? எல்லாத்தையும். அப்போ தேக உணர்வு உங்ககிட்ட விடுபட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நான் தேகன்றதை மறந்துட்டீங்க, எனக்கு ஒரு தேகம் இருக்குதுன்றதை மறந்துட்டீங்க. அப்போ மீதி என்ன இருக்குது? நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, அதாவது ஆத்மா மட்டும்தான். அப்போ ஆத்மா எஜமானன் ஆயிடுது. தேக பந்தனத்துலேருந்து விடுபட்டுட்டாலே அது எஜமானன். அதுதான் ஜீவன் முக்த ராஜ அதிகாரி நிலை. அப்போ இவ்வளோ நாள் தேகத்துக்கு அடிமையாக இருந்துச்சு, வேலைக்காரனா தேகத்துக்கு தாசனாக இருந்துச்சு. இப்போ அந்த தேகத்துக்கு எஜமானன் ஆயிடுச்சு. அதாவது கர்மேந்திரியங்களின் அடிமைத்தனம் விடுபட்டுடுச்சு. ஆனால் நான் அடிமையாகவும் இருக்கிறேன், அதிகாரியாகவும் இருக்கிறேன் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா 2 நிலை சேர்ந்து இருக்க முடியாது. அது ஒரு துருவம், இது ஒரு துருவம். ரெண்டும் ஒன்றா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்று இருட்டு இருக்கும் அல்லது பகல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒன்று அடிமையாக இருப்பீங்க அல்லது எஜமானனாக இருப்பீங்க. அடிமைத்தனத்தோடைய அடையாளம் என்னன்னா, மனசாலையும் முகத்தினாலையும் சோர்ந்து காணப்படுறது. சோர்வடைகிறது தான் அடிமைத்தனம். பாபா சொல்றார் இல்லையா, தாசியோடைய அடையாளம் உதாஸ் ஆனீங்கன்னா தாசி அடையும். உதாஸ் அப்படின்னா சோர்ந்து போகிறது. ஹிந்தியில் உதாஸ்னா சோர்ந்து போகிறது. ஆனால் அதிகாரி எப்படி இருப்பார்? சுயராஜ்ய அதிகாரின்னா மனசாலையும் உடலாலையும் எப்பயுமே குஷியாக இருக்கிறவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. சதா ஆனந்தமாக தன்னை வச்சுக்கிறாங்க. சேவையிலையும் ஊக்க உற்சாகம், புருஷார்த்தத்திலையும் ஊக்க உற்சாகம், அப்படி இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாமல் சோர்ந்து இருக்கிறவங்க தாசனுடைய குணம். தாசன் எப்பவுமே நிலக்குலைஞ்சு இருப்பாங்க, ராஜ்ய அதிகாரி எப்பவுமே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் யார்? ராஜ்யா இல்லையா. 5 கர்மேந்திரியங்கள்ன்ற குதிரை தன் கட்டுப்பாட்டில் ஓட்டக்கூடிய ரதியாக இருப்பார் சுயராஜ அதிகாரி ஆத்மா இல்லையா. இந்த உடல்ன்ற தேரை அழைச்சிட்டு போகிற அந்த 5 புலன்கள்ன்ற குதிரை தன் கண்ட்ரோலில் இருக்கும்.
அப்போ அவங்க சிம்மாசனத்துலேருந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறபடி போகுது குதிரை. ஒரு குதிரை அது இஷ்டத்துக்கு போனால் எங்கே சிம்மாசனத்தில் இருக்கிறது இல்லையா? ஸோ இவர் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். அப்போ தேக உணர்வுலேருந்து விடுபட்டு இருந்தால் தான் அது முடியும். ஆனால் தாசனுடைய ஆத்மா என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழப்பம் வரும். இது ஏன் இப்படியாச்சு, அது ஏன் இப்படியாச்சு, அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டே இருப்பார் தாசன். அதிகாரி எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இடையிலையும் சௌகரியமாக இருக்கிறது அனுபவம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தானே சரியாயிடும் போங்க. அப்படி மனசு அது சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார். குழப்பமே கிடையாது. ஏன் குழப்பமே கிடையாதுன்னா பாபாவுடைய ஞானம் உங்களுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன அந்த ஞானம்? நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு. அதனால் எப்பவுமே தன்னை சௌகரியமாக தான் அனுபவம் செய்வார். ஸோ இதை இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எந்த அடையாளம் உங்களுக்கு இருக்குது? தாசனுடைய அடையாளமா, அதிகாரியோடைய அடையாளமா? உங்களை எந்த சூழ்நிலையும் டிஸ்டர்ப் பண்ணலை தானே? உங்கள் அதிகாரத்தன்மையிலேருந்து கீழே இறக்கலை தானே? அல்லது ஏதோ ஒரு சில சூழ்நிலையில் மட்டும் கீழே வந்துடுறீங்களா? ஒரு சில நபரை பார்த்தா மட்டும் கீழே வந்துடுறீங்களா? ஒரு சில வாயு மண்டலத்தில் மட்டும் ஈஸ்வரிய மரியாதையை மீறி நடக்கிறீங்களா? ஞானத்திலேருந்து விலகி போயிடுறீங்களா? செக் பண்ணுங்க. தாசன்னா டிஸ்டர்ப் ஆகிறவர், தொந்தரவு அடைபவர். அதிகாரினா எப்பவுமே சர்வ சக்திகள் நிறைந்த மாஸ்டர், சர்வ சக்திவான். சக்திகள் இல்லைன்னா தான் டிஸ்டர்ப் ஆவாங்க இல்லையா? எப்பவுமே தடையை அழிக்கும் நிலையில் இருக்கிறவர் அதிகாரி. ஈஸ்வரிய மதிப்பு மரியாதையிலே நிலைச்சிருப்பார். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையும், எப்படிப்பட்ட சமஸ்காரம் உள்ள நபரையும், எப்படிப்பட்ட கவர்ந்து இழுக்கக்கூடிய சாதனங்களாக இருந்தாலும் அவர் அதில் இருந்தெல்லாம் விலகி ஈஸ்வரிய மரியாதைப்படி மகிழ்ச்சியாக சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ சாட்சியாக பார்த்தாலே மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் என்னன்னு உள்ளே இறங்கினா அவ்வளோதான் பிடிச்சி இழுத்துடும் மாயான்ற முதலைகள். தாசன் ஆத்மா எப்பவுமே எனக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே அடைப்பட்டு டெஸ்ட் பேப்பர் எழுதுறதே அவருடைய முழு நேர வேலை மாதிரி இருக்கும். ஆனால் அதிகாரி எப்படி இருப்பார்னா வாழ்க்கை படகு மகிழ்ச்சியாக ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாராம். எதிர வர சோதனைகள்ன்ற அலையோடு விளையாடிக்கிட்டே போயிட்டு இருப்பாராம். அது விளையாட்டாக அவருக்கு தெரியும், டென்ஷன் ஆக்குற விஷயமா அனுபவமாகாது அதிகாரி ஆத்மாவுக்கு. தாசன் ஆத்மாவுக்கு டெஸ்ட் பேப்பர், ஒரு டெஸ்ட் பேப்பர் முடிஞ்சால் அடுத்த டெஸ்ட் பேப்பர், அடுத்த டெஸ்ட் பேப்பர் முடிஞ்சால் அடுத்த டெஸ்ட் பேப்பர், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து பாபாவுக்கு சிரிப்பாக இருக்குதான். அதுதான் ஒரு கதை சொல்கிறாரு. ஒருத்தன் எலியை துரத்துனானா, துரத்தி முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல பூனை இருக்குதான், அதை துரத்தி விட்டு வந்து பார்த்தா அங்கே நாய் இருக்குதான். ஸோ இதே மாதிரி இந்த தாசன் ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்களாம், ஃபஸ்ட்டு கண்ணை ஏமாத்துது. அதுக்கப்புறம் பாபா முரளி கேட்டு ஐயோ நான் இனிமேல்ட்டு விகார பார்வை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கும்போது தவறான விஷயங்களை கேட்குறீங்க, மற்றவங்களுடைய குறையை கேட்குறீங்க. சரி, அது பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? கோபம், காமம், இந்த மாதிரி சமஸ்காரம் வெளிப்பட்டுடுது. ஸோ இப்படியே ஒன்றாகட்டுனா இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன பண்ணிடுறாங்க, கடைசியில் சோர்ந்து போயிடுறாங்க. அடப்பாடா எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழலாம் அப்படி போயிடுறாங்க. அதனால் பாபாவுக்கு இரக்கம் வருதான், சிரிப்பும் வருதான். ஏன்னா உன்னை யாரையா அந்த சேரை விட்டு இறங்க சொன்னா? இறங்கினா தான் மாயா மாயா எல்லாம் கீழே இருக்குது. ஏய் வா என் கூட சண்டைக்கு வா, சண்டைக்கு வந்து நீங்கள் பாபா இதே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுங்க, கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் அது கத்துதேன்ட்டு நீங்கள் டென்ஷனாக கீழே இறங்குனீங்க, அவ்வளோதான் முடிச்சிடும். ஏன் இறங்குறீங்க? தானா வழுக்கியா விழுத? பாபா சொல்றார் வழுக்குதா? சரி ஒன்று பண்ணுங்க, பாபாவோடைய நினைவுன்ற காந்தத்தினால, சக்தி மிக்க காந்தத்தினால அந்த ஆசனத்தில் உறுதியாக உட்காந்துக்கோங்க. அப்போ வழுக்காது. உங்கள் புத்தி பாபாவுடைய நினைவுன்ற காந்தத்தில் இருந்தால் இறங்கி வராது. தெய்வீக குணங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அந்த நினைவு கட்டாகும்போது தான் பழைய அசுர சமஸ்காரங்கள் வெளிப்படுது. அடுத்தது ஒன்று பண்ணுறாங்களாம் தாசர்கள். என்ன பண்ணுறாங்களாம், பாபா கிட்ட டெய்லியும் கம்ப்ளைண்ட். பாபா இவன் சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த விகாரத்தை விட முடியல, அப்படி இப்படின்ட்டு ஃபைலாக அனுப்புகிறாங்களாம். பாபா 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன் பாபா, என்னால் முடியல பாபா,
இந்த குணத்தை மாற்ற முடியல பாபா, இந்த சக்தி என்னால் அடைய முடியல பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய ஃபைல் ஆயிடுச்சான். பாபா சொல்கிறார், நீ எந்த அளவுக்கு பெரிய ஃபைலை எனக்கு அனுப்புறியோ அந்த அளவுக்கு ஃபைன் கட்டணும், ரெடியா அப்படின்னு கேட்குறார். என்ன ஃபைன்? பாபா முடிப்பார். நீங்களா முடிச்சா அது குஷியாக இருக்கும், பாபா முடித்தா நரக வேதனையாக இருக்கும் இல்லையா? கடைசியில் நம்மளுடைய பாவத்தை அவரே எரிக்கிறார். கடைசியில் அது எப்படி இருக்கும்? அடித்து உதச்சி எரிக்கிறது. ஏன்னா எல்லாரையும் தூய்மையாக்கி தானே மேலே அழிச்சிட்டு போகணும். ஸோ நாமளா யோக பலத்தினால எரிச்சாதான் குஷி. அதான் பாபா சொல்கிறார், என்கிட்ட ஃபைல் அனுப்புகிறீங்களா, நான் கிளியர் பண்ணுறேன், ஆனால் ஃபைன் கட்டணும், ரெடியா? இல்லை நீங்களே ஃபைல் எடுத்துகிட்டு வராத மாதிரி பண்ணுறீங்களா? எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். என்ன அந்த யோசனை தெரியுமா? எது அப்பாவுடைய விருப்பமோ அதன்படி மட்டும் நடங்க. உங்களுக்கு தனி விருப்பமே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் எல்லாம் காலி ஆகிடும், எல்லா ஃபைலும் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இது என்னோட விருப்பம், அது உங்கள் விருப்பம், அப்படி இப்படி, இதை எனக்கு நிறைவேற்று பாப்பா, அதை நிறைவேற்று பாப்பா, இந்த சக்தியை கொடு, அதை கொடு, இவனை மாற்று அவனை மாற்று, ஃபைல் பெருசாகிடுது. என் விருப்பம்தான் உங்களுடைய விருப்பமாக இருக்கணும். அப்போ அப்பாவுடைய விருப்பம் என்ன? எல்லாருக்காகவும் அவர் சுப சிந்தனை மட்டும்தான் வைக்கிறார். அப்படி யார் எப்பவுமே சுப சிந்தனையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் தனக்கும் நன்மை செய்வாங்க, மற்றவங்களுக்கும் உலகத்துக்கும் நன்மை செய்வார் ஆவாங்க. ஸோ நான் சுய கல்யாண்காரி மற்றும் விஸ்வ கல்யாணக்காரி, அது சதா மைண்டில் இருக்கணும். அப்படி ஆகுங்க, அதுதான் அப்பாவுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வித கஷ்டமும் இல்லாமல் கடந்து போயிட்டே இருப்பீங்க. கண்ணை மூடிட்டு போங்க. என்ன நடக்குது அது உங்களுக்கு கவலை இல்லை. இது எப்படின்னா, பயங்கரமான டிராஃபிக் உள்ள ரோட்டில் கண்ணை கட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தோம் இல்லையா, சில சமயம் ரோட்டை அது மாதிரி வேகமாக சின்ன வயசில் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு இதில் பாதி ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம், ஐயோ எப்படி வந்து இப்போ இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல. அதே மாதிரி இங்கே பாபா சொல்கிறாரு, என்னுடைய ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றிட்டு கண்ணை மூடிட்டு போ. கண்ணை திறக்காது. எந்த கண்ணை திறக்கக்கூடாது? அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி வீண் சிந்தனைன்ற கண்ணை மூடிட்டு அப்பாவுடைய விருப்பத்தை மட்டும் உங்களுடைய விருப்பமாக்கி போயிட்டே இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், போயிட்டே இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கான சிந்தனை மட்டும் வைக்கிறேன். துக்கம் கொடுக்குறாங்க கொடுக்கல அதெல்லாம் கிடையாது. நான் செத்து போயிட்டேன், போனதுக்கு அவங்க துக்கம் கொடுத்தா என்ன, கொடுக்கட்டினா எனக்கு என்ன, நல்லா இருக்கணும், போயிட்டே இருங்க. கண்ணே திறக்காதீங்க. இந்த வீண் விஷயன்ற கண்ணை திறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, அப்பா என்னென்ன அடி எடுத்து போனாரோ அந்த அடி மேலே அடி வச்சு போங்க. பாப் தாதா பிரம்ம பாபா இல்லையா, சிவபாபா சொல்கிறார், பிரம்ம பாபா சொல்கிறார். இப்போ பிரம்ம பாபா அந்த வழியில் போய் காட்டினார், நம்பர் 1 போய் உட்காந்தார். அதே ஸ்டெப்பில் போங்க. நீங்கள் பிரம்ம பாபா போனத வழியில் மட்டும் போங்க, சகோதர சகோதரி வழிபடி போகாதீங்க. உங்களுக்கு ரொம்ப சீனியராக இருக்கிறாங்களா, மரியாதை கொடுங்க. ஆனால் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போய் மாட்டிக்காதீங்க, அது வேறு வழியில் இட்டுட்டு போய் விட்டுரும் இல்லையா. எல்லாரும் பிரம்ம பாபா ஆக முடியாது, எல்லாரும் நாராயணன் ஆக முடியாது. நாராயணன் ஆகிற வழி சிவபாபா மட்டும்தான் சொல்கிறார், அதை கேட்டால் மட்டும்தான் நாராயணன் ஆக முடியும். அப்போ இவங்க என்ன பதவிக்கு போவாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பாபாவே செம கன்ஃபியூஷனாக இந்த 2 மட்டும்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, 3வது இடமே இன்னும் நிச்சயிக்கப்படலன்றார். ஸோ எப்போ யார் கீழே விழுவாங்கன்னே தெரியாது, எப்போ மனதுடைய வழியை சொல்லுவாங்கன்னு தெரியாது. பாபா கிட்ட மட்டும் கேளுங்க, பாபாவை மட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. சகோதரன் சகோதரி வழியை ஃபாலோ பண்ணிங்க, இலக்கை அடையிறதுலேருந்து வஞ்சிக்கப்பட்டுடுவீங்க. அவங்களுக்கு தாராளமாக மரியாதை கொடுங்க, ஆனால் மரியாதை கொடுக்கணும், பணிவு இருக்கணும். ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரீமத்துனா இதுதான், வானிலை சொல்கிறது மட்டும்தான் ஸ்ரீமத்து. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க சொன்னார், மரியாதை கொடுங்க. இப்போ மரியாதை சொல்லணும்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் மரியாதைனா, நீ சேவையே செய்யாத, இங்கே இரு, நான் போகும்போது மட்டும் என் கூட வா, நீ எல்லாம் போவாதன்னா அவ்வளோதான். அவங்க வேலைக்காரனாக போனால் நீங்கள் அவங்களுக்கு வேலைக்காரனாக போக வேண்டியதுதான். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, ஃபாலோ பண்ணாதீங்க. நாராயணன் உலகம் ஃபுல்லாக சேவை செஞ்சதுனால தான் பிரம்ம பாபா நாராயணன் ஆகிறார். அவர் ஊருக்கு அவர் சென்டருக்கு மட்டும் பண்ணார்னா
நாராயணன் ஆக முடியாது இல்லையா? வஞ்சிக்கப்பட்டுடுங்க. ஏன்னா மிகப்பெரிய லட்சியம் தினம் தினம் வானியில் சொல்கிறாரு, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்பா ஆசை அதை நிறைவேற்றிடுங்க. ஆசைப்பட்டோன்னா நிறைவேற்றிடுங்க. அதுக்கு வர தடையெல்லாம் அவர் பார்த்துக்கார். கண்ணை மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச பிராமண பரிவாரத்தில் இருக்கிற ஒரு சில ஆத்மாக்கள் கிட்ட விசேஷ குணம் இருக்கா, அதை எடுத்துக்கோங்க. குணங்கள் இருக்குதா, எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய காலடி பிரம்ம பாபா நடந்தபடி தான் போகணும். அடடா அவங்கக்கிட்ட நல்ல குணம் இருக்குது, இது நல்ல குணம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக எல்லா குணத்தையும் எடுத்திங்கன்னா அதில் அசுர குணம் நிறைய கலந்துருக்கும், மாட்டிக்குவீங்க. அது எப்படின்னா சினிமா நடிகருக்கு ரசிகர் ஆகிற மாதிரி. சினிமா நடிகரோட ரசிகர் சினிமாவில் எல்லாம் பண்ணுறாரு, அவர் தண்ணி அடிக்கிறாருன்னா இவரும் சேர்ந்து தண்ணி அடிப்பார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? இங்கே நம்ம புனித அன்னப்பறவை ரத்தினத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஃபாலோ பண்ணுறது பிரம்ம பாபா மட்டும்தான் 100% ஃபாலோ பண்ணணும். இது இல்லாமல் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களாம், சுயநலத்துக்காக சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்களாம். பாபா ஒன்று சொல்கிறாரு, அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அப்போ இவங்க போய் ஏதோ ஒரு சிஸ்டர்கிட்டயோ பிரதர்கிட்டயோ கேட்குறாங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க மன வழி, இது நல்லா இருக்குதே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாட்டும் விளையாடுறீங்க, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் சுயநலமான விஷயத்தை எடுக்காதீங்க. ஏன்னா எல்லா சென்டர்லேருந்து எனக்கு நியூஸ் வருது, பாப்தாதாவுக்கு எல்லா சென்டர்லேருந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி விளையாட்டு விளையாண்டுன்னு இருக்கிறீங்க முழு உலகத்துலேயும். அடுத்தது பாபா சொல்கிறாரு, சின்ன கர்மேந்திரியங்கள் தான் இந்த கண்ணு காது மூக்கலும் அப்படியே ரொம்ப பெருசாக இருக்குது, குட்டி குட்டி கொண்டு இருக்குது. ஆனால் அது விரிக்கிற வலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. எப்படி சிலந்தி சின்னதாக இருந்து மிகப்பெரிய வலையை பின்னி அதில் பெரிய பெரிய பூச்சியெல்லாம் விழ வைக்குது, அந்த மாதிரி இந்த கர்மேந்திரியங்கள் பின்ற வலை நீங்கள் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற உணர்வை இழக்க வைக்கிற அளவுக்கு மந்திர வலை. ஈஸ்வரிய உணர்வை இழந்தவராக, ஈஸ்வரிய மரியாதையிலிருந்து மூர்ச்சை அடைஞ்சவராக ஆக்கிடுது, அதாவது மயக்கம் அடைஞ்சவராக ஆக்கிடுது. என்னதான் அதிலிருந்து மாட்டி வெளியே விடுபட்டவங்க சொன்னாலும், மைக்கு வச்சு கத்தினாலும் உங்கள் காதில் விழ மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக உணர்வு அந்த நிலையில் இவங்க தான் செய்கிறதா ரைட்டுன்னு ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த பேச்சு எல்லாமே அர்த்தமற்றதாக தான் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பழைய விஷயம், இங்கே உள்ள விஷயம், அங்கே உள்ள விஷயம், இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஆன்மீக உணர்வு இழந்த நிலை. சின்ன விஷயத்தை இவங்க மயங்கி கிடக்கிறதுனால மிக பெருசாக இவங்களுக்கு தெரியுது சின்ன சின்ன விஷயமெல்லாம். அதுலேருந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப காலமாகுது ஏன்னா இவங்களே அது ஒரு வலையில் மாட்டிக்கிறாங்க, கர்மேந்திரங்கள் விரிக்கிற வலையில். அது இல்லாமல் இவங்க வேறு புதுசாக ஒரு வலையை பின்னுறாங்க, இங்கே நடக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறது. இப்படி எப்படி சிலந்தி தன்னுடைய வலையை தானே சாப்பிட்டுடுதோ அதே மாதிரி நீங்கள் விஸ்தாரத்துக்கு போகாமல் விஸ்தாரத்தை எல்லாத்துக்கும் புள்ளி வச்சு புள்ளியில் உள்ளடக்கிடுங்க அப்படின்னு அர்த்தம். முற்றுப்புள்ளி. சரி நடத்துது, அது கறந்தது முடிஞ்சு போச்சு, இப்போ நல்லவங்க, பாபா பார்த்துக்கோற எல்லாம் நல்லவங்க, அதை வெளியில் வர்ணனை பண்ணாமல் டக்குன்னு அப்படியே உள்ளடக்குங்க, புள்ளி ஆகிடுங்க. ஆத்மா உடலே எனக்கு கிடையாது, எனக்கு எதுக்கு இந்த உலகத்தின் கதை, நான் புள்ளி. நடந்த அத்தனைக்கும் புள்ளி இட்டுடுங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, இது நியாயம் எதையும் யோசிக்காதீங்க, புள்ளியில் நிரம்பிடுங்க. என்னது, சிவபாபாவுடைய நினைவில் நிரம்பிடுங்க. அப்போ என்னாகும், முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு வினாடியில் உள்ளடங்கிடும். எந்த வலையிலும் மாட்ட மாட்டீங்க, ஒரு புள்ளி ஈஸியாக தப்பிச்சிடும். விஸ்தாரமாக போய் ஊந்தாதான் மாட்டிக்குங்க. நான் ஒரு புள்ளி ஆத்மா வெளியே போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கும் பாபாவுக்கும் மட்டும்தான் சம்மந்தம், மற்ற எதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. டக்குன்னு போய் அப்படியே பாபாவோட அன்பில் ஐக்கியமாகிடுங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நேரமும் மிச்சம், கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலேருந்தும் விடுபட்டுடுவீங்க. லேசாக வெறும் பாபா என்னமோ ஒரு சிவனை தவிர வேறொன்றும் யாமரியன் பராபரனே, அந்த மாதிரி. அப்போ பாபா கேட்குறாரு, இந்த கர்மேந்திரியங்கள் விரிக்கிற வீண் விஷயங்கள்ன்ற வலையில மாட்டி உணர்விழந்த நிலையில் இருக்கிறது நல்லதா, அல்லது புள்ளியாகி புள்ளியின் அன்பில் ஐக்கியமாகி இருக்கிறது நல்லதா?
இல்லையா? ஆத்மாவாகி பரமாத்மாவுடைய அன்பில் ஐக்கியமாகி இருக்கிறது நல்லதா? தந்தையின் விருப்பம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்பில் ஐக்கியமாகிடுங்க. அன்பில் ஐக்கியமாகிட்டீங்கன்னா எல்லாம் அந்த அன்பே தெரியுது. எல்லாத்தையும் யார் பேசினாலும் சிவபாபா தான் பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்களை ஒருத்தர் திட்டிட்டு போனால் கூட பாபா எனக்கு சக்தி வரணுன்றதுக்காக திட்டுறேன், எனக்கு தெரியும் பாபா. அப்போ என்ன ஆகும்? அவங்க மேலே வெறுப்பு வராது. அன்பில் ஐக்கியமாகிடுங்க. அப்போ வலை பின்ன மாட்டீங்க, போய் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ அப்போ இந்த துக்கத்தின் உணர்வே இருக்காது. அப்படியே மேலே பறந்துக்கிட்டே இருப்பீங்க ஆஞ்சநேயர் மாதிரி. இப்போ இந்த சிருஷ்டி மரம் கண்டிப்பாக மாறியே ஆகணும். இந்த சிருஷ்டி மரத்துக்கு முதல்ல மேலேருந்து ஆத்மா விதையாக வந்தீங்க. அப்புறம் 84 பிறவி விஸ்தாரமாக போய் இப்போ மறுபடியும் விதையாக தான் மேலே வெளியே போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். ஸோ ஆரம்பமும் விதை, இறுதியும் விதை. அதனால் இந்த விஸ்தாரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த விஸ்தார மரத்துக்கு மேலே புள்ளி ரூபத்தில் நினைச்சிடுங்க. கீழே எப்படி இருக்குதுன்றதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அந்த புள்ளி ரூபத்தில் தான் ஞானக்கடல், குணக்கடல், சக்தி கடல் எல்லாமே நிரம்பி இருக்குது. நீங்கள் புள்ளியாக இருந்தீங்கன்னா அந்த கடல் நிரம்பிடும். விஸ்தாரம் ஆயிடுச்சுன்னா அது வற்றி போயிடும். அப்படி புள்ளியில் இருக்கிறது தான் தந்தைக்கு சமமான நிலை. ஏன்னா பாபா எல்லாத்தின் கடலாக இருந்தாலும் புள்ளியாக தானே இருக்காரு. அப்போ அந்த விதை ரூப நிலை எவ்வளோ பிரியமானது. அதே நிலையில் எப்பவுமே நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கர்நாடகத்தை சார்ந்தவர்களும் உத்தரப்பிரதேச சார்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, கர்நாடகம்னா நாடகத்தை முடித்தவர்கள் அர்த்தம். ஸோ நாடகம் முடிஞ்சிச்சுல, இப்போ அன்பில் ஐக்கியமாயிடுங்க. அதேமாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நிறைய நதி இருக்குதான், எல்லா நதியும் போய் கடலில் கலக்குதான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் எல்லா நதிகள் தானே, அன்பு கடல் பாபாவோட ஐக்கியமாக்கிடுங்க. ஐக்கியமான நிலையில் ஈஸ்வரிய மரியாதையிலே எப்பவும் நிலைச்சி அமர்ந்துருங்க. அந்த ஆசனத்திலே இருங்க. வர்றது போகிறது அலையிறது இதெல்லாம் முடிச்சிட்டிங்க தானே, சௌகரியமாக மதிப்போடு உட்காந்துக்கோங்க, அதிகாரியாக இருங்க அப்படின்னு சொல்லி பாபா வாணி முடிச்சிட்டாரு. வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, இந்த வாரம் ஃபுல்லாகவே பாபா குஷியை பற்றி தானே சொல்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறாரு, பிராமணனா நீங்கள் என்னைக்கு ஆனீங்களோ அதுலேருந்து இன்னைய வரைக்கும் என்னென்னலாம் பாபா மூலமாக அடைஞ்சிங்க அந்த லிஸ்ட்டை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வந்தீங்கன்னா சார ரூபத்தில் நீங்கள் அடையாத பொருள் ஒன்று பிராமண வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடைஞ்சது அனைத்தும் அழியாத பிராப்திகள். 21 பிறகு உங்கள் கூடவே வரப்போகுது 2500 வருஷத்துக்கு. அப்போ இவ்வளவு பிராப்திகளை நீங்கள் அடைஞ்சிங்கன்ற நினைவு வெளிப்படுற ரூபத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது அதோடைய நினைவு சொரூபமாகவே ஆயிட்டீங்கன்னா குஷியில் பறந்துக்கிட்டே லட்சியம் வரை ஈஸியாக போயிடுவீங்கன்ற. இப்போ என்னென்ன அடைஞ்சேன் நான், அப்போ எப்படி இருந்தேன், இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கிறோம், எவ்வளோ அன்பாக இருக்கிறோம், எவ்வளோ ஞான சொரூபமாக இருக்கிறோம், இதையே சதா ஆசைப்படுங்க. எதை விடணுன்றதை பற்றி யோசிக்க வேண்டாம், எதை அடைஞ்சிங்கன்றதில் கவனம் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக விட வேண்டியதெல்லாம் விட்டு போயிடும். தானாக லட்சியத்துக்கு போயிடுங்க. குஷியில் பறந்து பறந்து போயிடுங்க ஆஞ்சநேயர் மாதிரி. ஏன்னா இந்த பிராப்தியோடைய குஷி என்ன பண்ணுமா, எப்போவுமே உங்களை கீழே குழப்பத்தில் எடுத்துகிட்டே வராதான், பறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நிரம்பிய நிலை உங்களை ஆடாதவராக மாற்றிடும். மனநிலை ஆடாத அசையாததாக மாற்றிடும். நிரம்பி எல்லாம் எனக்கு நிரம்பி இருக்குது, ஏன் கவலை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய பயில்வான், அது இல்லாமல் பக்கத்தில் ஒரு 200 அடியால் இருக்கிறாங்க. ஒருத்தன் நோஞ்சா நட்டம், ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறான். நீ பண்ணது ரைட்டா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ இதாங்க. அவன் எதுவுமே கவலைப்பட மாட்டான். ஏன்? அவன் எதுவுமே இவனை எதுவும் பண்ண முடியாது, இவனுக்கு நல்லா தெரியும். ஏன் கவலைப்பட போகிறான்? அதே மாதிரி தான் இந்த பிராப்திகளுடைய பட்டியலை, அடைந்த பட்டியலை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த குஷி என்ன பண்ணுமா, சுற்றி இருக்கிற எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாதுன்ற நினைவு உங்களுக்கு கொண்டுட்டு வரும். விலகி இருப்பீங்க. ஏன்னா எத்தனையோ பிரச்சனை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க பிராமணன் ஆன பிறகு, எதுவுமே உங்களுக்கு ஆகலை. இப்போ மட்டும் ஏதாவது ஆகிடுமா?
ஸோ அந்த நிச்சய புத்தி அப்போ தான் வரும். அதுக்கு தான் பிராப்தியை கொண்டுட்டு வாங்க. எங்கே ஆரம்பிச்சிங்க உங்கள் பிராமண வாழ்க்கை, இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க, அதை திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும், எப்படிப்பட்ட மாயாவின் புயலுக்கும் ஆடாத அசையாதவராக இருப்பீங்க. அதேமாரி ஸ்லோகன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பிந்து ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு சொல்கிறார், அந்த பிந்து ஸ்வரூபம் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமா. அப்போ என்ன பண்ணணும்னா, ஞானத்திலையும் கடலாகுங்க, குணத்திலையும் கடலாகுங்க, தாரணையிலையும் கடலாகுங்க. என்ன அர்த்தம், எல்லாத்துலேயும் நிரம்பிடுங்க, எதுலேயுமே குறை இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ஞான பாயிண்ட் கடற்கரை சுற்றி டக்குன்னு அதை விட்டு வெளில வந்துடணும். அதான் பாபா சொல்கிறார் இல்லையா, பிரச்சனை டைம் நீங்கள் ஞானத்தையும் குணத்தையும் சக்தியும் யூஸ் பண்ணும்போது தான் அது அதிகரிக்குதுன்றார். ஸோ அதை வச்சு நம்ம பயிற்சியும் பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணுறீங்களா, பண்ணுங்க. அதில் கடல் ஆகிட்டீங்க அப்படின்னா விதை ஸ்வரூபம் எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதில் கடல் ஆகும்போது மாயையின் கவர்ச்சியில் சிக்க மாட்டீங்க. இப்போ சிக்கலைனாலே நீங்கள் யாரோ அதுவாக தான் இருப்பீங்க, ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பீங்க, விஸ்தாரத்தில் சிக்க மாட்டீங்க. விஸ்தாரத்தில் சிக்காமல் சார ஸ்வரூப விதை ரூபத்தில் நிலைச்சி இருங்கன்றது தான் இன்றைக்கி வாணி. லவ் யூ பாபா. தேங்க்யூ பாப் தாதா. ஓம் சாந்தி.